இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் 2 கேள்விகள் கேட்கப்படுகிறதையும் இயேசு மறுபடியும் தன்னிடத்தில் கேள்வி கேட்டவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்பதுமாக லூக்கா எழுதியிருக்கிறார். ஆனால் மத்தேயு 22வது அதிகாரத்திலே அவரிடத்தில் 3 கேள்விகள் கேட்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசிகளாய் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சேர்த்தே ஆண்டவர் அங்கே பதில் உரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியினுடைய ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். இங்கே வேதபாரகர்கள், பரிசேயர்கள், தேசாதிபதி அன்றைக்கு ஆளுநராக இருந்தவர் பிலாத்து அவருடைய அதிகாரத்துக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தா இவர்கள் கல்லறிந்து இவர்கள் கொலை செய்வார்கள். ஆனால் ரோமர்கள் கைகளிலே இவர் ஒப்பு கொடுக்கப்பட்டால் அவர்களின் நிமித்தமாய் நிறைவேற்றப்பட்ட கொடுமையான தண்டனை தான் சிலுவை மரணம். அதற்கு எப்படியாகிலும் பேச்சில் பிடித்து கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி நடிக்கிற மாய்மாலம் பண்ணுகிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள் என்று இந்த வசனத்தை லூக்கா தொடங்குகிறார். அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறவர் என்றும் முகதாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவருடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பீங்கள், இதில் இருக்கிற சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா அல்லவா என்று கேட்டு, ஒரு அரசாங்கத்தினால் இவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு ஆளுகை செய்யப்படுகிறார்கள். அந்த அரசாங்கத்துக்கு விரோதமாக இயேசுவை தூண்டிவிட்டு விட்டால், அதாவது ரோமர்களால் ஆளுகை செய்யப்படுகிற யூதர்களுக்கு ஆதரவாக யூதராய் வந்த இயேசு கிறிஸ்து நீங்கள் வரியெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டான்னு சொல்லிட்டா அவர் எப்படியாவது பிடித்து அங்கே இவர் தேசத்துக்கு விரோதமாக தேச குற்றத்தை செய்தார் என்று பிடித்து கொடுத்து விடலாம் என்று சொல்லி ஆலோசனை பண்ணி இந்த காரியத்தை கேட்கிறார்கள். சீசரை ராஜாவாக கொண்ட ரோமர்கள் இஸ்ரவேலை ஆண்டு அவர்களிடமிருந்து வரி வசூலிக்கிற காரியத்தை செய்தார்கள். அதனால் இவர்கள் எப்படியாவது அவருக்கு பிடித்து கொடுத்து விட வேண்டும், வரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இவர் யூதர்களுக்கு விரோதமாக பேசுகிறார், கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் தங்களை ஆளுகிற கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக பேசுகிறார் என்று தூண்டிவிடலாம் என்று சொல்லி நினைத்தார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர், ஒரு வரி காசை காண்பீங்க, இதில் இருக்கக்கூடிய படம் யாருடைய படம்? இது ராயனுடையது. இதில் பேர் எழுதியிருக்கிறது யாருடைய பேர்? ராயனுடைய பெயர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வரிக்காசை நீங்கள் ராயனுடையதை ராயருக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது இந்த தேசத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நம்ம இன்றைக்கு ஒரு ரோடு போட வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல தண்ணீர் நம்முடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னால், அல்லது நிறைய சீர்திருத்த பணிகள், தெருவிலே போடப்படுகிற விளக்குகள் ஆகட்டும், மற்ற முன்னேற்ற பணிகள் ஆகட்டும், இவைகள் செய்யக்கூடிய மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் பணம் தேவைப்படுகிறது. ஆகவே கவர்மெண்ட் தன்னுடைய ஜனங்களிடத்தில் அந்த வரியை நியமித்திருக்கிறது. அந்த காரியத்தை நிச்சயமாக நாம் எந்தவித ஏமாற்றமும் இன்றி கொடுக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, நான் பூமிக்குரியவன் அல்ல, மேலானவன் என்று சொல்லி நாம் வேண்டாவாதம் பேசாதபடி நாம் வைக்கப்பட்ட தேசத்தில் நமக்கென்று செய்யப்படுகிற நல்ல திட்டங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக, ஜனங்களின் முன்னேற்றத்திற்காக செயல்படுகிற எல்லா திட்டத்திற்கும் அவர்கள் நியமிக்கிற வரியை, வீட்டு வரி ஆனாலும் சரி, தொழில் வரியானாலும் சரி, அது தீர்வையானாலும் சரி, அது தண்ணி வரியானாலும் சரி, எல்லாவற்றையும் சரியாக செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே இயேசு போதிக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள்
தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். ஆகவே இந்த உலக பிரகாரமான அதிகாரிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் நமக்கு மேலான அதிகாரத்தை பெற்றிருந்தார்களே, ஆனால் அது தேவனாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மனதிலே நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்களே, மக்களின் முன்னேற்றத்திற்காக நல்ல சீர்திருத்த பணிகளை, தேசத்தில் நன்மைகளை செய்து வருகிற தேவ ஊழியக்காரர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் ரோமர்களுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தேசத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற காரியங்களிலே வரியை செலுத்தணும். அதை மாத்திரம் நான் கரெக்டாக செலுத்திட்டேன், தேவனுக்கு ஒன்றையும் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. என்ன சொல்லுகிறார் இயேசு? அதற்கு அடுத்தபடியாக தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கு நம்மால் என்றதை கொடுக்க முடியும். நாம் நியமிக்கப்பட்டதற்கு அதிகமாய் கொடுக்க முடியும். ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்க முடியும். நம்முடைய ஆராதனையை கொடுக்க முடியும். நம்முடைய நேரங்களை கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் நாம் கொடுப்பதை பார்க்கிலும் அதிகமாக நாம் தேவனுக்கு கொடுக்கிறவர்களாக நேரத்தை, சமயத்தை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய பலனை, நம்முடைய சம்பாத்தியத்தை அதிகமாக அவருக்கு கொடுத்து அவருக்காக நாம் பணி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி அங்கே முதல் கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது. அங்கே சதுசேயர்கள் வந்து நின்றுட்டு சொல்கிறாங்க, அங்கே மோசையினால் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. ஒருவன் ஒருத்தியை மனம் முடித்து அவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்காமல் இறந்து போனால், அவனுடைய சகோதரன் இருந்தால் அவன் அவளை திருமணம் செய்து அவளுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று மோசையினால் கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. இங்கே சதுசேயர் கேட்கிறார்கள், ஒரு குடும்பத்தில் ஒருவன் ஒருத்தியை திருமணம் முடித்து அவன் புத்திர சந்தானத்தை கொடுக்காமல் இறந்துட்டான். அதே போல் 2வது ஒருவன் திருமணம் முடித்தான், 3வது ஒருவன் திருமணம் முடித்தான். இப்படியாக 7 பேர் திருமணம் முடித்தும் அவளுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கவில்லை. எல்லாரும் மரித்தார்கள். அவளும் கடைசியாக மரித்தா. உயிர்த்தெழுதல்ல அவள் யாருக்கு அவள் மனைவியாக இருப்பாள் என்று கேட்டார்கள். சதுசேயர்கள் நீதியுடையவர்கள் என்று அழைக்கப்படுகிற பெயரை பெற்றவர்கள், 5 ஆகமங்களை மாத்திரம் விசுவாசிக்கிறவர்கள். மோசே என்றால் அவர்களுக்கு உயிர், ஆனால் உயிர்த்தெழுதலில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் இவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு பதிலை கொடுக்கிறார். மறுமையை குறித்து ஆண்டவர் பேசும்பொழுது என்ன சொல்ல, இயேசு அவர்களுக்கு பிரதிபத்திரமாக இந்த பிரபஞ்சத்தின், அதாவது உலகத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்கள் எவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுக்குவதும் இல்லை, அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அதாவது அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. அவர்கள் உயிர்த்தெழுதுகிற நாளிலே அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடினால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் பதில் உரைக்கிறதை பார்க்கிறோம். இந்த திருமண காரிய ஒன்றில் மாத்திரம் அவர்கள் தேவதூதர்களைப் போல திருமணம் முடிக்காதவர்களாக, கொள்வனை கொடுப்பனை இல்லாதவர்களாக உயிர்த்தெழுதலில் பரலோக ராஜ்யத்தில் இருப்பார்கள். ஆனால் அவருக்கு ஒப்பாக அவரை போல நாம் இருப்போம் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. அவரை போல மறுரூபப்பட்டு நாம் மாறி இயேசுவோடு கூட நித்திய காலமாக நாம் வாழுவோம். உயிர்த்தெழுதலை நம்ப வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லாதவர்களை பார்த்து அவர்களுக்கு மோசே தான் உயிர். அதனால் 37ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவனென்றும் ஈசாக்கின் தேவனென்றும் யாக்கோபின் தேவனென்றும் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்று இயேசு பேசுகிறார். என்ன ஆவி ஆத்துமா அது என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது.
சரீரம் இந்த பூமியில் மக்கி போன நிலைமையில் காணப்படலாம். ஆனால் உயிர்த்தெழுதலின் நாளிலே அந்த மக்கிப்போன சரீரத்தை அல்லது இந்த பூமியில் எரித்து சாம்பலாக்கப்பட்ட சரீரத்தை ஆண்டவர் திரும்பவும் கொடுத்து ஆவியையும் ஆத்துமாவையும் இணைத்து முழு மனிதனாக அவர் மாற்றுவார். ஆபிரகாமின் ஆவிக்கு அழிவில்லை, ஈசாக்கின் ஆவிக்கு அழிவில்லை, யாக்கோபின் ஆவிக்கு அழிவில்லை. அவர்கள் இன்றைக்கும் உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கிறபடியினால் உயிர்த்தெழுதலின் நாளிலே முழுமையான சரீரத்தை, அதாவது ஆவி ஆத்துமா சரீரத்தை பெற்று அவர்கள் நிற்பார்கள். அவர்களுக்குத்தான் நான் தேவனாய் இருக்கிறேன். நீங்கள் சொல்லுகிறபடி 7 பிறவிகள் உண்டு, 7 காரியங்கள் உண்டு என்பது அல்ல. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து தெளிவாக பேசுகிறார். வேதபாரர்களில் சிலர் அதை கேட்டு, போதகரே நன்றாய் சொன்னீர் என்றார்கள். அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றையும் கேட்க துணியவில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் மத்தேயு 22வது அதிகாரத்தில் அங்கே 35ஆம் வசனத்தில் நியாயசாஸ்திரி அவரை சோதிக்கும்படி எந்த கற்பனை முதன்மையானது என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். இந்த 37 40 வரையிலும் இயேசு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பது முதலாவது கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாவது கற்பனை என்னென்னா, உன்னிடத்தில் அன்பு கோருகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் இதற்குள்ளதான் அடங்கி இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அங்கே நியாயசாஸ்திரிக்கு பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில் விசுவாசிகளாய் கிறிஸ்தவர்களாய் வைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் முதலில் தேவனுக்கு அன்பு செய்கிறவர்களாக, தேவனுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிறவர்களாக, முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல சக மனிதர்களையும் தன்னை போல பிறனையும் நேசிக்கிறவர்களாக வாழ வேண்டும். அன்பின் மூலமாக ஒரு அன்பின் சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிற பிள்ளைகளாக இருக்கணும். இதுதான் பிரதான கற்பனை. இதற்குள்ள நியாயப்பிரமாணங்கள் தீர்க்க தரிசனம் எல்லாம் அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி இயேசு பதில் உரைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் பேரில் ஒரு மிகப்பெரிய அளவில்லாத அன்பை பெற்றவர்களாக, அவரை நேசிக்கிறவர்களாக வாழணும். எல்லா இடத்திலும் என் தேவன் என் பிதா என்கிறதில் முதலிடம் கொடுக்கணும். என் இயேசு என்னுடைய மூத்த சகோதரன், எனக்காக ஜீவனையே கொடுத்தவர், ஒரு நல்ல சிநேகிதராக என்னோடு கூட ஒரு நிழல் போல என்னை தேற்றுகிற தேற்றரவலவாளனாக வருகிற பரிசுத்த ஆவியானவர், இந்த திரியேக தேவன் மேலே ஒரு தனியாத ஒரு அன்பு, அது வீட்டில் உள்ள எல்லா ஆஸ்திகளை கொடுத்தாலும் அசட்டை பண்ணப்படும் என்று சொல்லியிருக்கிற திரளான தண்ணீர்களால் அணைக்க முடியாத அந்த நேசம் அவர் மேலே இருக்கணும். அதனை தொடர்ந்து சக மனிதர்கள் மேலும் அந்த அன்பை செலுத்தணும்னு சொல்லி சமுதாயத்திற்கு அன்று உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்மை நடத்துகிற கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனை போல ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுதலின் மேலே நம்பிக்கை வைத்து நாங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளை நாடுகிறோம், எப்போ வருவார்னு காத்திருக்கிறவர்களாக நாம் காத்திருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், தேவனிடத்தில் முதன்மையான அன்பை செலுத்தணும். சக மனிதர்களிடத்திலும் அன்பு செலுத்துகிறவர்களாக வாழ வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆண்டவர் கேட்கிறார், கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறானே, தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். தாவீதின் குமாரன் தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து தங்களை ஆட்சி செய்வார் என்று அவர்கள் நம்பினார்கள். இங்கே சங்கீதம் 110:1 ஆண்டவர் எடுத்து பேசுகிறார். யூதர்கள் பொதுவாக தங்களுடைய குமாரர்களை ஆண்டவன் என்று சொல்லி அவர்கள் அழைப்பதே இல்லை. இங்கே தாவீது தன்னுடைய குமாரனாக கிறிஸ்து என்று சொல்லுகிறீர்களே, இந்த விளக்கம் வேதபாரகர்களாக இருந்து ஒரு புள்ளிக்கும் கமாவுக்கும் அர்த்தம் சொல்லுகிற உங்களுக்கு இதற்கு விளக்கம் தெரியவில்லையா என்று சொல்லி இங்கே ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம். எப்படி கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார், அதோனா என்று சொல்லுகிறோமே, யெகோவா என்கிற அந்த வார்த்தையினுடைய கிரேக்க மொழி அதோனாய், அவர் எப்படி ஆண்டவரை அதோனாய் என்று சொல்லி அழைத்தார் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் அங்கே ஒன்றுமே பேச முடியாமல் குழம்பி
அவர்கள் போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். இங்கே கீழே ஆண்டவர் சொல்லி எச்சரிக்கிறார் ஜனங்களை, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களின் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் என்றார். தேவனை மூளையில் வைத்து பிரசங்கிக்கிறவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்க. இருதயத்தில் அவரை நேசித்து அவருக்காக ஊழியம் செய்கிறவர்களை பின்பற்றுங்கள் என்கிற ஒரு எச்சரிப்போடு கூட இன்றைக்கு நடக்கிற ஊழியங்களிலே நாம் எவைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே எச்சரிப்போடு கூட இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சுராஜா இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக.